அன்பார்ந்த இறை மக்களே, மாதாவின் வணக்க மாதத்தில் 24ஆம் தேதி இன்று புனித கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் சகாயத்தின் தாயாக இருக்கிறாள். தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி எத்தனையோ சகாயங்களை நமக்கு பெற்று தந்திருக்கிறாள். ஆகினால் இன்று கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையுடைய பெருவிழாவாகிய இன்று நாமும் அந்த மாபெரும் கொடையான அன்னை மரியாளை இறைமகனேசு நமக்கு தந்தமைக்காக இறைமகனேசுவுக்கு போற்றுதலும் ஆராதனையும், அந்த தாய் நமக்கு தேவ தாயாக இருந்து ஒரு நாளும் பக்குவப்படுத்தி பரிந்து பேசி வரங்களை பெற்று தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் அன்னை மரியாளின் இறப்பை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அன்னை மரியாளுடைய இறப்பானது ஏதோ முதிர்ச்சி அடைந்த காரணத்தினாலோ தளர்ச்சி அடைந்த காரணத்தினாலோ ஏதோ விரக்தியினாலோ அவையெல்லாம் அல்ல. மாறாக மூவரு கடவுள் ஆதி பெற்றோர்கள் கீழ்ப்படியல் இல்லாததன் காரணமாக பாவத்தில் விழுந்தார்கள். ஆனால் மரியா முழு கீழ்ப்படிதலும் பிரமாணிக்கமும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக மனித குலத்தை தன்னுடைய மகனின் வழியாக இறைவனிடம் ஆதாயமாக்கினாள். ஆம் அன்பார்ந்த நண்பர்களே, இந்த தாய் படைக்கப்பட்ட ஒரு நபர். மூவரு கடவுள் விரும்புவது என்னவென்றால், படைக்கப்பட்ட எல்லா நபர்களை போல் இந்த தாயும் இருக்க வேண்டும். ஆகையினால்தான் படைக்கப்பட்ட நபர்களில் முதல் நபராக அன்னை மரியாள் திகழ்கின்றாள். ஆம் அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பெருமிதம் அடைய வேண்டும். ஏனென்றால் விண்ணுலகில் நமக்கு ஒரு விண்மீன் இந்த அன்னை மரியாளை மையப்படுத்தி உள்ளது. இந்த தாய் நம் அருகில் இருக்கிறாள். இந்த தாய் படைப்பின் முதல் நபராக இருக்கிறாள். ஆகினால் இறப்பிலும் அனைத்து படைப்புகளின் போல் இயற்கையாக இறப்பு இருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய திருவுள்ளம். இரண்டாவதாக, அன்னையுடைய இறப்பானது பார்க்கின்ற பொழுது பக்தி நிறைந்த ஒரு சூழல், அமைதியின் ஆழத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, விசுவாசத்தை மையப்படுத்தி அத்தகைய ஒரு நிலையில் ஆன்மா விண்ணகத்தை நோக்கி சென்ற பயணம், இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட பணி தன்னுடைய மகன் இயேசுவை வளர்த்தெடுப்பது, மகன் இயேசுவோடு பாடுகளில் பயணிப்பது, அதன் பிறகு இறைமகன் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு அப்போஸ்தலர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி தூய ஆவியானவர் வரும் வரை அப்போஸ்தலரோடு இருப்பது, இந்த பணிகளை எல்லாம் சீரும் சிறப்புமாக செய்த பிறகு அன்னை மரியாளுக்குள் ஒரு நெருப்பானது பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அது எத்தகைய ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நெருப்பு என்றால், தன்னுடைய மகனோடு விண்ணுலகில் சேர வேண்டும் என்று, இருக்க வேண்டும் என்று. ஆகையினால்தான் அன்பான நண்பர்களே, இந்த கொழுந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பு இந்த ஆன்மாவை விண்ணுலகத்திற்கு எடுத்து சென்றது. அன்புக்குரிய நண்பர்களே, இறப்பென்பது எல்லாம் படைக்கப்பட்ட நபர்களுக்கும் வரக்கூடியது. இதை நினைக்கின்ற பொழுது பல நபர்களுக்கு ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம் ஏற்படும். ஆனால் அன்னை மரியாள் இறக்கப் போகும் அனைத்து நபர்களுக்கும் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். ஏனென்றால் நம் தாய் அன்னை மரியாளும் இறப்பை இயற்கையாகவே அனுபவித்ததன் காரணமாக இந்த தாய் இறக்கப் போகின்ற அனைவருக்கும் அடைக்கலம். மங்கள வார்த்தை ஜெபம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அதில் ஜெபிக்கின்றோம், பாவிகளாக எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்த நண்பர்களே, மரணம் நம்மை நெருங்கி வருகின்ற பொழுது அந்த அச்சத்தை போக்க அன்னை மரியாள் உதவியாக இருக்கக்கூடும். மரணம் நம்மை நெருங்கி வருகின்ற பொழுது தீயோன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல் அலைந்து திரிந்து கொண்டிருப்பான் ஆன்மாவை ஆதாயமாக்கி கொள்ள. அத்தகைய ஒரு நிலை நடப்பாமல் இருப்பதற்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையும், எந்த ஆன்மா அந்த போர்வைக்குள்ளுள்ளதோ அந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக மீட்படைவதற்கு உறுதி. ஆம் அன்பான நண்பர்களே, அன்னை மரியாளிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது நல்ல ஒரு மரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். 24ஆம் நாள் ஜெபம். என் அன்புள்ள அன்னையே, எனது மரணம் நன்மரணமாக அமையுமோ அல்லது துர்மரணமாக எனக்கு நித்திய தண்டனையை வருவிக்குமோ என்று எண்ணி என் மனம் கலக்கமுற்று தவிக்கிறது. பலமுறைகள் நான் கடவுளுக்கு விரோதமாக கனமான பாவங்களை கட்டிக்கொண்டதால் நான் அவரது கோபத்திற்குள்ளாகி நித்திய தண்டனை அடைந்து விடுவேனோ என்று எண்ணுகிற போது அத்தகைய வேதனை நிறைந்த தீர்ப்பை எண்ணி பயத்தால் நடுநடுங்குகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான அன்னையே, எனது வேதனையான இத்தருணத்தில் என் பேரில் இறங்கி என்னை காப்பாற்றியருளும். அழகையானது என்னை கெடுக்கவும் நித்திய நரகத்தில் விழுத்தாட்டி விடாதிருக்கவும் எனக்கு பாதுகாவலாய் இருந்தருளும். நான் கட்டிக்கொண்ட எண்ணிலடங்கா பாவங்களுக்காக திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமாக பரிந்து பேசி எனக்கு மன்னிப்பை பெற்று தந்தருளும். இன்று முதல் நான் இடைவிடாமல் இறைவனின் கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கடைபிடித்து வாழ்ந்து வரவும், முக்கியமாக எனது இறப்பின் வேளையில் ஆண்டவரின் பாதத்தை பக்தியோடு பற்றி கொண்டு எனது இறுதி மூச்சினை விடும் பேற்றினை அடையவும் வேண்டிய வரத்தை பெற்று தந்தருளும். என் தாயே, என் நம்பிக்கையே, எனது இறப்பின் வேளையில் என்னை கைவிடாதேயும். நான் உம்மிடத்தில் வந்து சேருமளவும் எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆமென். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஓ மரியே, அருளின் ஊற்றே, கருணை கடலே, பாவமாகிய எங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும். மரண வேளையில் எங்களை கைவிடாதேயும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். இயேசு கிறிஸ்து மனிதர் பேரில் கொண்டுள்ள அளப்பரிய அன்பை குறித்து சற்று நேரம் ஆழ்ந்து தியானிப்போம். ஒரு சிறுவன் ஸ்டனிஸ்லாஸ் என்று ஒரு நபர் இருந்தார். அன்னை மரியாளின் மேல் ஆழ்ந்த பக்தியும் பற்றுதலும் கொண்டவர். ஒரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு நபர். நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அன்னை மரியாளை பற்றி பிடித்து ஜெபமாலை ஜெபித்து அந்த தாயை மையப்படுத்தி வாழ்ந்தார். நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் அன்னை மரியாள் தன்னுடைய மகனிடம் கரங்களில் ஏந்தி வந்து ஸ்டனிஸ்லாஸை சுகப்படுத்தினார். இன்னும் ஒரு சில நாட்களில் நீர் சுகம் அடைவீர், சேசு சபையில் போய் சேர வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறே அவனும் நாட்கள் போக போக குணமடைந்தான், சேசு சபையில் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு மட்டில்லா மகிழ்ச்சி. அந்த அன்னை விரும்பியது போல் எல்லாவற்றையும் செய்து சபையின் கோட்பாடுகளை கடைபிடித்து ஒரு நாளும் வளர்ந்தான். அவனுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. அம்மா, இந்த உலகில் நான் வாழ்வதை விட உம்மோடு இருப்பது நல்லது, உம்மிடம் உம் போர்வைக்குள் உம் அருகில் இருப்பது நல்லது என்று மெதுவாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். நீர் விண்ணேற்படைந்த நாள் அன்றே நானும் இறக்கும்படி எனக்கு வரத்தை பெற்றுத்தாரும் என்று. இந்த ஒரு விண்ணப்பத்தை வைத்த பிறகு அவன் பின்வாங்கவில்லை. நம்பிக்கையோடும் பற்றுதலோடும் இந்த விண்ணப்பத்தை ஒரு நாளும் அன்னை மரியாளின் பாதத்தில் வைத்து ஜெபித்தார்.
ஒரு சில நாட்களுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டார். நோய் தீவிரமடைந்தது. விண்ணேற்பு விழா அன்றே அந்த ஆன்மா விண்ணுலகம் நோக்கி சென்றது. ஆம் அன்பார்ந்த நண்பர்களே, இன்று மாதாவின் வணக்க மாதத்தில் நாம் அன்னை மரியாளை பார்த்து, நீர் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து சகாயங்களுக்கும் நன்றி. பாவியாக எனக்காக இப்பொழுதும் என் மரண நேரத்திலும் என் அருகிலிருந்து எனக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வரத்தை கேட்டு அன்னை மரியாளை நோக்கி நாம் இன்றைய நாளில் நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.